ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் இந்த காலை வேளையின் வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் கர்த்தர் ஜீவிக்கின்றபடினாலே நானும் நீங்களும் அவருக்குள்ளாய் ஜீவிக்கின்றவர்களாய் நாம் காணப்படுகின்றோம். அவர்தாமே நானும் நீங்களும் இந்த உலகத்திலே ஜீவிக்கும்படியாக உங்களையும் என்னையும் தம்முடைய ஜீவனை கொடுத்து அவர் நம்மை மீட்டெடுத்திருக்கின்றார். ஆகினால் தானே நாம் ஒவ்வொரு நாளையும் கடந்து வரும் பொழுது தேவனுடைய சமூகத்திலே வந்து அவருக்கு நாம் நன்றி செலுத்துகின்றவர்களாய் நம்முடைய ஆத்துமாவும் நம்முடைய உள்ளத்திலுமிருந்து அவருக்கு நன்றி அறிதலான துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு கூட இருந்து அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நடப்பிக்கின்ற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம். அவருடைய கரங்களிலே நாம் காலை வேளையை நாம் கொடுத்து துவங்கும் பொழுது அவர்தாமே நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். இன்றைக்கும் கூட 143வது சங்கீதத்தின் 8வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். Psalm 143 verse 8. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். தாவீது இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி தன்னுடைய நாளை அவர் துவங்குகின்றதே மனிதனாக காணப்படுகின்றார். என்ன வார்த்தைகளை சொல்லுகின்றார்? அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். காலையிலே நான் எழுந்தவுடனே உம்முடைய கிருபை என்னுடைய காதுகளிலே விழ செய்யும். நான் அதை கேட்கும்படியாக நீர் எனக்கு உதவி செய்தரல வேணுமா நான் உம்மிடத்தில் நான் கேட்கின்றேன். அது மாத்திரமல்லாதபடி உம்மை நம்பி இருக்கின்றேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். நான் உம்மை மாத்திரம் நம்பி இருக்கின்றபடினாலே நான் இந்த உலகத்திலே நான் நடக்க வேண்டிய வழியை நீர் எனக்கு காட்ட வேண்டுமாய் நான் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் இந்த பூலோகத்தில் அநேக வழிகள் உண்டு. ஆனால் மனிதன் தெரிந்து கொள்கின்ற வழிகள் அது மரணத்திற்குரிய வழிகளாய் காணப்படுகிறதாம். ஆனால் தேவன் நமக்கு காட்டுகின்ற வழிகள் ஜீவனுக்குள்ள வழிகளாக காணப்படுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகினால் தானே தாவீது சொல்லுகின்றார், உம்மை நம்பி இருக்கின்றேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். நானும் நீங்களும் கூட இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லும் பொழுது தேவன் அதில் பிரியப்படக்கூடிய தேவனாக இருக்கின்றார். ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கின்றேன், நான் இன்றைக்கு நடக்க வேண்டிய வழியை எனக்கு நீர் காண்பியும். ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். இப்படிப்பட்ட காரியங்களை நீர் எனக்காக செய்யும் பொழுது நான் உம்முடைய சமூகத்தில் வந்து என்னுடைய ஆத்துமாவை நான் உயர்த்தி நீரே தேவன் என்று சொல்லி நான் அறிக்கை செய்கின்றேன். நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு போதியும், நான் நடக்க வேண்டிய வழியிலே என்னை நீர் செவ்வையாய் நடத்துகின்ற தேவன் ஆகினாலே உம்முடைய கரத்துல இந்த நாளை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நாமும் கூட சொல்லலாமா? இந்த நாள் முழுவதுமாய் தேவனுடைய கிருபையின் கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தட்டும். நாம் கடந்து போகக்கூடிய வழிகள் எல்லாவற்றிலும் அவர் நமக்கு வழி காட்டுகின்ற தேவனாக இருக்கட்டும். இதன் நிமித்தமாக நம்முடைய ஆத்துமா அவரை உயர்த்தத்தக்கதாக காணப்படட்டும். தேவன் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இந்த நாளிலே நாம் கடந்து போகின்ற பாதைகள் எல்லாவற்றிலும் அவருடைய கிருபையின் கரம் இருந்து நம்மை வழி நடத்துவதாக. ஆமென்.